பொதுவாக ஹீரோயின்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சு மேக்கப் வந்து பெரிய போட்டு தான் நடிப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த இதில் ரொம்ப நீங்கள் மேக்கப்பே பண்ணாமல் நடிச்சிருக்கீங்களே, எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க, என்ன காரணம்? இல்லை சார், அதான் நான் சொன்ன மாதிரி நான் பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்டு நடிக்கிறது தான் நடிப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கப் போடாமல் குருவும் சரி டிஓபியும் சரி மேக்கப் போடாமல் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்செக்யூராகவே இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஃப்ரேமில் தெரிய போகிறோமோ, நல்லா தெரியலனா ஐயோ என்ன ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் சவுந்தரராஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரேம் வச்சு பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இந்த ஹேர் எப்படி விடுங்க பரவாயில்ல, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரேமில் காமிக்கிறப்போ எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணலாமே, நல்லா தானே இருக்குது. அது ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு சார். நம்ம டே டு டே லைஃப்பில் மேக்கப் போட்டே இருக்க மாட்டாங்களே, மேக்கப் போட்டே தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் நேச்சுரலாகவே நாங்கள் டீமாக சேர்ந்து காமிக்கணும்னு நினச்சோம். டைரக்டரும் அதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் மேக்கப் போடாமல் பண்ணிட்டேன் சார். கௌஷிக் ஹியர். வாழ்த்துக்கள் முதல்ல. பொதுவாக Z5 வந்து வரிசையாக பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சீரீஸ் பார்த்துருக்கோம், க்ரைம் த்ரில்லர்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட்டு அந்த ஜேனர்லேருந்து மாறி இருக்கு. எப்படி இந்த சாய்ஸ் என்ன? இல்லை அது ரொம்ப நாளாகவே ஒரு ராம்காம் அந்த ஜானர் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டான சப்ஜெக்ட்ஸ் வரல. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 10 கதை வந்ததுன்னா 8 கதை வந்து த்ரில்லர் அந்த ஜோனில் தான் இருக்கும். மல்டிபிள் அந்த த்ரில்லர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வரும். அப்போது எனக்கு சரண்யா அவங்க வந்து இந்த ஃபுட்டேஜை காமிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் எபிசோடில் அந்த சீன் குரு சார் அந்த அந்த சேஸில் வந்து அந்த இது பார்த்த உடனே அந்த அந்த ரொம்ப ஒரு யூஸ்வலாக நிறைய இந்த மாதிரிலாம் வரும், நாங்கள் அக்வயர் பண்ணுறதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குவாலிட்டியாக எல்லாருமே அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இந்த மியூசிக் அங்கே அந்த கரெக்டாக இருந்தது, the way it was shot was very nice. ஸோ தாட் ப்ராசஸாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அந்த மோமெண்ட்டில் ஒரு கூஸ் பம்ப் மோமெண்ட் மாதிரி இருந்தது. சரி ஃபுல்லாக பார்க்கலாம், அடுத்த எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த எபிசோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஒன்று வரும். ஏஐ இல்லை, அஃப்கோர்ஸ் சிஜி போர்ஷன்ஸ், மோஷன் கேப்சரில் வந்து அவர் பண்ணியிருக்கேன்னு கூட சொன்னார். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க்கும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் தட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இன் தட் போர்ஷன் அண்ட் இந்த இதுக்கும் ஒரு சின்ன லிங்க் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால தான் வி வெண்ட் அஹெட் வித் திஸ். சார் டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. போலீஸார் வந்து உண்மை கண்டறியும் சோதனைக்காக ஒரு மிஷின் வந்து வைப்பாங்க. அது அறிவியல் பூர்வமாக வந்து 100க்கு 100 வந்து உண்மை கிடையாது. எங்கே நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களோன்றதுக்காக குற்றவாளி தானே வந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுவான். ஏன்னா அது கண்டுபிடிச்சிருமோ மிஷின்னு நமக்கு அவமானமாக இருக்கு. இந்த லவ் மீட்டரும் அது மாதிரி தானே. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அறிவியல் பூர்வமாக ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது கதைக்காக புனையப்பட்டதா? அது மாதிரி அதுக்காக அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லு. நார்மலாக நம்ம அந்நியன் படத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அந்த கையில் ஒரு லிக்விட் வச்சுட்டு அது ஏறுறது. அப்போ வந்து அந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லைட் டிடெக்டர் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நீங்கள் சொன்னது தான். உண்மையிலே எந்த மிஷினுமே 100% சொல்லாது. அது என்னென்னா அதை நம்பிட வேணாம், எந்த மிஷினையும் நம்பிட வேணாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மிஷின்ஸ் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு 2 ஃபோன் மிஞ்சி கூட 2 ஃபோன் நம்பர் 3 ஃபோன் நம்பர், அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு மிஷினை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதா பாயிண்ட். ஹீரோயின்னா அதை வந்து வச்சுட்டு ஆடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு லவ் மீட்டர் ஒரு விஷயம் இருக்குது, அதை உண்மைனா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சித்துன்னு ஒரு கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. லவ்ன்றது உள்ளே இருக்க எமோஷன். நீ மிஷினை நம்பி போனோன்னா எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றது தான் இது. ஹீரோ சார், அந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் முதல்லேருந்து ஒரு 3 இதில் ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருக்காங்க கிஸ்ஸிங் வந்து முத்த காட்சி இருக்கு இல்லையான்னு. நாங்கள் கூட அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து முத்த காட்சி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சீரியஸ்லியா இருக்கா இல்லையா? சிஜியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சிஜி பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கே தெரில, ஏதோ சொல்கிறாங்க என்கிட்ட. நானும் இன்னும் கடைசி இது பார்க்கல. ஸோ ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட். பாருங்கள். பாணினி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இது எல்லா கேரக்டருக்கும் வந்து பொருந்தாது இல்லைங்களா?
இந்த இந்த முடி வளர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விசேஷம்? இது பிறந்ததுலேருந்தே இது மாதிரியா உங்களுக்கு இந்த சுருள் முடி? ஏன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஷார்ட்டில் பார்க்கும்போது அந்த முடி இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், முடி வளர்கிறதுக்கு, அது பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் நிஜத்தில் ஒரு டாக்டருங்கிறதுனால. சார் அது முடி ஜென்ரலாக வந்து அது ஜெனட்டிக்ஸ் தான் சார். எனக்கு பிறந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் முடி வந்து வளர்றது அதிகம் தான். நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன், இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குது சார். அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. மற்றபடி இப்படி தான் பராமரிக்கணும் அப்படி தான் பராமரிக்கணும்னு இல்லை சார். நீங்கள் ஜென்ரலாக இப்போ எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்தை பண்ணாலே அது பாட்டுக்கு வருது சார். என்ன இருந்தாலும் ஜெனட்டிக்ஸ் தான். இல்லை சார், அது ஜெனட்டிக்ஸ் தான். நான் சொல்லிட்டேனே, அவங்களோட ஜீனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே, இப்போ நான் என்ன பண்ணாலுமே என்னோட ஜீனை பொறுத்து தான் சார் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஜீனை பொறுத்து தான் உங்களோட ஹேர் வளர்றது எல்லாமே. ஆமாம், கண்டிப்பாக சார். டேரக்டர் சார், அந்த பீரியட் போர்ஷன் மாதிரி ஒன்று வருது இல்லையா, அது ஃபுல்லாகவே இருக்குமா இல்லை எபிசோட்ஸ்? இதில் 2 நான் கௌஷிக் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்ன மாதிரி ரிவீல் பண்ணுறீங்க? ஃபுல்லாகவே அதெல்லாம் அந்த மோஷன் கேப்சர் தான்? ஃபுல்லாகவே மோஷன் கேப்சர் தான். அது ஃபுல் எபிசோட் ஃபஸ்ட் to 6 எபிசோட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலேயும் வரும். எண்ணில் வந்து கனெக்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். சார், அண்ணன் கேட்ட கொஸ்டின் தான் இது ட்ராவல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சங்கர் சார் தான் இதை வந்து கொண்டு வந்தார், லவ் மீட்டருன்ட்டு. சரிங்களா? அதில் வந்து நம்ம ரெமோ தான் வந்து அது மேக்ஸிமம் சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து தான் ஒரு லைன் எடுத்து பண்ணீங்களா? ஏன்னா ஜிபேலாம் வந்து ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வந்து அப்படி கிடையாதுல்ல. நான் கிஃப்ட் ஷாப்பில் அந்த படத்தில் அந்த பாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம நிறையா ஒரு ப்ரொப்போசலுக்கு ஒரு இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது பார்க்கும்போது அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஏதாவது டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுது. அது இல்லாமல் பேசிக்காக டிவைஸ் வச்சு ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அதை வச்சு பண்ணணும். இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இது மாதிரி பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்களா? விஷயம் இப்போ என்னன்னா, ஏன்னா இதில் வந்து நம்பிக்கையும் இருக்குது, நம்பிக்கை தன்மை இல்லாமையும் இருக்குது. சரிங்களா? ஏமாத்திர நிறைய விஷயமும் இருக்குது. அதுக்காக கேட்கும். விடுங்க, ஆன்சர் பண்ண முடியாது. அதுதான் எண்டு. அது சொல்லிட்டு நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும்ல. நம்மளை ஏமாற்றிக்க முடியாது, மற்றவங்கள வேணால் ஏமாற்றலாம். இது வந்து மற்றவங்களையும் ஏமாற்ற முடியாத ஒரு ஃபேண்டசி உலகம். அதில் நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க டேரக்ட் பர்சன். ஏமாறாத ஆள் கிடையவே கிடையாதுங்க. நான் ஏமாற மாட்டேன்னு சொன்னால் நம்ம தான் முட்டாள். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஜீல எப்பவுமே வந்து எல்லா சீரியஸும் போடுவாங்க. மேக்ஸிமம் டைம் இல்லையா? ஏன் 3 இல்லை, இது 3 எபிசோட் மட்டும் போட்டீங்க. இப்போ தான் எபிசோட் இருக்குது, மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்தோம் ப்ராசஸ்ஸு. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில இந்த சவுண்ட் டிசைன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது. அது இல்லாமல் ப்ராசஸாக இந்த ப்ராஜெக்டை பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்றைக்கி வந்து அதை ஒரு சின்ன ட்ரிம்மிங் போர்ஷன் அதெல்லாம் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு டைம் கேப் தேவைப்படுது. பட் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியா நண்பர்களுக்கு வந்து அதை ஒரு டீசர் மாதிரி போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 எபிசோட்ஸு. பேலன்ஸ் 3 எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்து 16th அன்னைக்கு லான்ச் ஆகும்போது நீங்களே பார்க்கலாம். இல்லை, இது ஃபைனல் ஆகிட்டு இருக்குது மற்ற எபிசோட்ஸ்லாம். கௌஷிக் சார், இந்த வருஷமும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் 260 270 படம் வந்திருக்கு. அது ஒரு 15 படம் தான் ஹிட் ஆயிருக்கு. ஆனால் ஓடிடி பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ரேகை கூட 1 கோடிக்கு மேலே நல்ல இதாகிருக்கு. நிறைய ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேட்டலைட் சேனல் வந்து எங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கவே மாட்டேங்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது என்ன பிரச்சனை, ஏன் வாங்க மாட்டேங்குது சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ நாங்கள் பண்ணதுலேயே சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சுமாராக ஓடி இருக்கு, சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக ஓடி இருக்கு. என்னைக்கு நம்ம வந்து நம்மளோட கான்டென்ட்டை கிங்காக அதை வந்து ஹீரோவாக நினைக்கிறோமோ அன்றைக்கி வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் நல்லா ஓடும். நம்ம அதில் கோட்டை விட்டுட்டு நம்ம மற்ற கிமிக்ஸ் வேலைலாம் காமிக்கணும், அதை பண்ணால் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓடாது. எல்லாரோட படத்தையும் வாங்கிறதுக்கு சேட்டலைட் சேனல் யாருமே காத்துட்டு இல்லை. ஏன்னா
சேட்டலைட்காரனும் ஒரு காசு போடுறான் இல்லையா, அவனுக்கு அதில் ரிட்டர்ன் வரணும் இல்லையா. ஒரு சேனல் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, சேனலோ ஓடிடி பிளாட்ஃபார்மோ, அவனுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்ட ரிட்டர்ன் வரல அப்படின்னா அவன் எதுக்கு அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த பைசா வந்து உங்ககிட்டேருந்து தான் வருது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்ககிட்டேருந்து வாங்குகிறோம். உங்ககிட்டேருந்து வாங்குகிற பைசாவில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ நல்ல ப்ராஜெக்ட்ஸாக கொடுத்தா தான் நீங்கள் மறுபடியும் எங்ககிட்ட வருவீங்க. இல்லைன்னா அது வந்து நாங்கள் உங்களை ஏமாத்துற மாதிரி தான் ஆகும். அதனால் எல்லா ப்ராஜெக்ட்டும் எடுக்க முடியாது, நல்ல ப்ராஜெக்ட்ஸும் எடுப்போம். சார் இயக்குனர் சார் சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ந்து காதல் பண்ணால் ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி தொடர்ந்து காதலிக்கிறவங்கள ஆணவ படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? ஆணவ கொலை வந்து காதலிக்கிறதுனால பண்றதில்ல, அதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. உண்மையான கொலை வந்து நீ காதலிக்கிற அதனால நான் கொலை பண்றேன்னு யாரும் சொல்றது இல்லை. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் அந்த கொலையே நடக்குது. அதனால இதுக்கும் அதுக்கும் இது பாவம் ஏதோ கற்பனை பண்ணியிருக்காரு, இந்த லவ் மீட்டர் ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அது உள்ள ஆணவ கொலையை கொண்டு வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவரை மரத்தடியிலேருந்து நான் கூட்டின்னு வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் அடுத்தது கேள்விக்கு பதில் சொல்லுவார்? கடைசி கேள்வி தயாரிப்பாளர் மேடம், சண்டே மேடம், கடைசியா இந்த படம்லாம் வெற்றி பெற்று நல்ல வருமானம் வந்துட்டுனா அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு வந்து மோதிரம், செயின், வாட்சி, கார்லாம் கொடுத்தாங்க. இந்த டைரக்டருக்கு அப்படி ஏதாவது கொடுக்க மாதிரி அது ஐடியா இருக்கா? கொடுத்தா போச்சு. என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணா கொடுக்கலாம். இவ்வளோ அழகான ஒரு டீமை கொடுத்த ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜாக்கு தான் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ராஜா தொடர்ந்து வரிசையாக எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க சண்டே மேடம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி. கட்டாயமா எனக்கு சந்தோஷமே என்னன்னா இந்த ஒரு டீமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்களை ஐடென்டிஃபை பண்ணவங்கள அழகாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான். எல்லாரும் இந்த எப்போ நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் முடிஞ்சு போகும்போது நம்பர் வாங்கிப்பாங்க, எனக்கு இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்ணிட்டு இதை இவங்களால கரெக்டாக இதை கோஆர்டினேட் பண்ணி அவங்களால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுடைய ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்ஸையும் யூஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன பெட்டராக பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இதை எனக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு மனநிறைவு கிடச்சிருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் இன்னும் பல பேர்த்துக்கு கொடுக்கணுங்கிறதும் என்னோட ஆசை. நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன உதவி என்னால் செய்ய முடிஞ்சதோ அதே உதவியை இன்னும் மற்றவங்களுக்கும் செய்கிறதுக்கு கடவுள் எனக்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாருன்னா போதும். எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுறேன்.